தேர்தலுக்காக பணத்தை வந்து வெளிப்படையாவே கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம முந்தைய நேர்காணல்ல பேசின மாதிரி எடப்பாடி ஐயா வந்து தேர்தலுக்கு முன்பு நான் 1000 ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தோத்ததுக்கு அப்புறமும் அது எப்படி எல்லாருக்கும் கொடுக்க முடியும், அரசு காசுக்கு எங்க போகும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அதே இதுல 2000 ரூபாய் நான் கொடுப்பேன் அப்படின்னு இந்த தேர்தலுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. உண்மையோ பொய்யோ? ஆமா, அதுலயும் பாருங்க, குலவிளக்கு திட்டமா. இந்த நாட்டுல குலக்கல்வியே வேணாம்டா, ஜாதி மதத்தை பார்க்க கூடாதுன்னு ஓட ஓட அடிச்சு வரணும் நம்ம ராஜாஜி அவர்களால். குலக்கல்வி எல்லாம் எடுத்து தூக்கி கடாச்சிட்டாங்க. ஆனா திரும்பவும் என்னது குலவிளக்கு திட்டம். யார் எழுதி கொடுக்குறாங்க உங்களுக்கு? எவ்வளவு பணம் கொடுக்குறீங்க? பணமே கொடுக்காம விட்டீங்களா? வேணும்னு ஏதாச்சும் செய்யறாங்களா? பின்னால் இருந்து சதி நடக்குதான்னு பாருங்கள். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்கினிய நமது எடப்பாடியார் அவர்களே, உங்களுக்கு பின்னால் ஏதாவது ஒரு வேலை எட்டப்பர்கள் இருக்கிறார்கள் என்பது பாருங்கள். ஏனெனில்